ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாதம் தாங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அது குக்கர் வச்சுட்டு ஒரு 5 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 5 நல்லா கிள்ளி போட்டுக்கலாங்க. கூட பெருங்காயம் அதையும் சேர்த்து போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் சுண்டக்காய் வத்தல் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குங்க இது. கூட வந்து ஒரு 10 பல் பூண்டும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஒரு 15லேருந்து ஒரு 20 வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், இதுக்கு நம்ம குழம்பு மிளகாய் பொடி தாங்க சேர்த்துருக்கேன். நான் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம கிளறிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது நெக்ஸ்ட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு அப்படியே 3 பங்கு தண்ணிங்க. அதை போட்டுட்டு நல்லா கொதித்தோடனே அரிசி எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த டைம் உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாங்க. குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு 4 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா கொழைய கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாதம் ரெடி ஆகிடும். நான் செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி